கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 23வது ஜுஸுவில் அரை ஜுஸு முடிவடைந்திருக்கிறது. இன்று சூரா அஸ்-சபா என்ற அத்தியாயமும், சூரத்துல் ஃபாத்திர் என்ற அத்தியாயமும், சூரா யாசீன் என்ற அத்தியாயமும், சூரத்து ஸாஃபாத் என்ற அத்தியாயமும் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்களில் 2 அத்தியாயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய 5 அத்தியாயங்களை பற்றி நாம் சொன்னோம். அதில் 2 அத்தியாயங்கள் இன்று ஓதப்பட்டன. சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் சபா, சூரத்துல் ஃபாத்திர், சூரத்துல் கஹ்ஃப். இந்த அத்தியாயங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய அத்தியாயங்கள். அதில் 2 அத்தியாயங்கள், சூரத்து சபா என்ற அத்தியாயம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி என்று ஆரம்பிக்கப்பட்டது. சூரத்துல் ஃபாத்திர் அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் என்று ஆரம்பிக்கப்பட்டது. குடும்பம் என்ற பொது தலைப்பின் கீழே துணை தலைப்புகளை கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய விஷயம் என்னவென்றால், நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் நட்பு வைக்கின்ற அதே நேரத்தில் அந்த நட்புக்குரியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நமக்கு நல்ல வழியை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தீமையான கொள்கைகளையும் தீய பாதைகளையும் காட்டக்கூடியவர்களாக நமக்கு அவர்கள் இருக்கக்கூடாது. சில நேரங்களிலே நட்பு என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய திசையை மாற்றிவிடும். இன்னைக்கு நிறைய நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், கூடாத நட்பு என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த அடிப்படையில் தான் முஸ்லிம் பிள்ளைகள் தேவையற்ற தோழமைகளை கொண்டு அசிங்கமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு அசிங்கமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு தெருவாக சுற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அவர்களுடைய ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ் கோட், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவர்களெல்லாம் முஸ்லீம்கள் தானா என்ற எண்ணம் கவலையோடு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை நமக்கெல்லாம் தெரிகிறது. நம்ம அடிக்கடி இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த ஒரு 15 வயதுன்னு சொல்லுவாங்க, 20 வயசுக்குள்ள வாலிப பிள்ளைங்க தான். அவங்க எப்படியும் ஒரு 10வது 11வது 12வது படிக்கிற பிள்ளைங்க ஒரு 10-15 பேர் 20 பேர் நின்று என்ன செய்கிறாங்க, விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்குது, காது கொடுத்து கேட்க முடியாது. ஒரு தடவை நம்ம தெருவில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அசிங்கமான வார்த்தை, நானே பக்கத்தில் போய், தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்களே, தெருவில் வந்து பெண்கள்லாம் குடியிருக்கிறாங்களே, இதெல்லாம் கேட்டால் என்ன நடக்கும், என்ன ஆகும், ஒரு அசிங்கம் இல்லையா, நம்மெல்லாம் முஸ்லீம் தானே, களிமா சொன்ன நாவினால் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு நான் சொன்னேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, கூடாத நட்பு, அசிங்கமான தோழமை, தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப். நண்பர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, அவர்கள் நாம் தீய வழியில் போகும்போது நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நட்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மஅஸ்-ஸாதிகீன். விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு நட்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். உண்மையாளர்களோடு நட்பு வையுங்கள். உத்துபான்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய தலைவர், மக்காவில் பெரிய தலைவர், பெரிய அறிஞர்.
மக்காவில் இருந்த அந்த தலைவர்களுக்கெல்லாம் அபூஜஹல் உட்பட எல்லாருக்கும் தெரியும், இறக்கப்படக்கூடிய வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்கள், சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையான செய்திகள் என்றெல்லாம் அவர்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் ஜாலியாக இருக்கிறது நடக்காது, தலைமைத்துவம் பறிபோயிடும் இப்படிங்கிற அச்சத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்தார்கள்? மறுத்தார்கள். அதில் ஒருத்தர் யாருங்கன்னா உத்துபா அப்படிங்கிறவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடிய காலம், மக்கள் எல்லாம் நிறைய இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், இஸ்லாமிய மார்க்கத்தில் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரு? ரொம்ப பரம ஏழைகள், அடிமைகள், பெண்கள், இப்படி தான் நிறைய இஸ்லாத்தை சேர்றாங்க. தலைமைத்துவமான நிலையில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு பயப்படுறாங்க. இந்த நேரத்தில் காபிர்களுடைய முஷ்ரிக்குகளுடைய ஒரு மீட்டிங் நடக்குது, மஷூரா கூட்டம், ஆலோசனை கூட்டம். அதில் யாராவது முகம்மதுக்கு போய் பேசுங்க, நம்ம குடும்பங்களில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, அவற்றை உலகத்தினுடைய ஆசைகளை காட்டி அவரை எப்படியாவது நம்ம வழிக்கு திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உத்துபா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரொம்ப நட்பாக இருக்கக்கூடியவர், நல்ல மனுஷன் தான் அவர். அவரெல்லாம் பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார், காஃபிராவே கொல்லப்பட்டுட்டார். அவர் நபிட்ட வர்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? முஹம்மதே, நீங்கள் எங்களோட ரொம்ப நல்ல சமுதாயத்தில் நல்ல குடும்பத்தில் உள்ள பிள்ளை, நீங்கள் நல்லவர், இது வரைக்கும் நீங்கள் பொய் சொன்னதெல்லாம் கிடையாது, நீங்கள் இது வரைக்கும் யாரையும் ஏமாத்துனது கிடையாது, உங்கள் மேலே நாங்கள் ரொம்ப மதிப்பு வச்சுருக்கிறோம். ஆனால் சமீப காலமாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. அதனால நீங்கள் உங்கள் கொள்கையை நிறுத்திக்கிறீங்க, உங்களுடைய பிரச்சாரத்தை நிறுத்திக்கிறீங்க. அப்படி நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த மக்காவினுடைய தலைமைத்துவம் உங்களுக்கு வேணுமா? இந்த மக்காவுடைய தலைவராக நாங்கள் ஆக்கிடுவோம் உங்களை. ரெண்டாவது, அழகான பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணணுமா? மக்காவிலேயே தேடி பிடிச்சி நல்ல பெண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். செல்வம் வேணுமா உங்களுக்கு? என்ன செய்கிறோம்? எங்களுடைய பெரும்பெரும் தனவந்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தொகையை திரட்டி உங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சிடறோம்? நாங்கள் கொடுத்துறோம். ஊர்லேயே பெரிய செல்வாக்கு உள்ள வீடு உங்களுக்கு வேணுமா? நல்ல பெரிய பங்களா நாங்கள் கட்டித்தரோம். இப்படிலாம் உலகத்தில் ஒரு மனிதன் என்று இருந்தால் என்னென்ன ஆசைப்படுவானோ அந்த ஆசைகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க? காட்டுறார். அவர் காட்டுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைகுனியை இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கேட்டு முடிச்சதுக்கு பின்னால் அவர் பேசி முடிக்கிறாரு. நபி கேட்டாங்க, பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பேசிட்டேன், நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், நான் பேசட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி சொல்லுங்க அப்படின்னாங்க. அவர் நினைச்சாரு, அவர் என்ன நினைச்சாரு? நம்ம பேசின பேச்சில் முகமது மயங்கியிருப்பாரு, அவர் கொஞ்சம் இறங்கி வந்திருப்பாரு அப்படின்னு என்ன செஞ்சாங்க? நினைச்சார். அவர் நினைச்ச உடனே அவர் நபிகிட்ட பேச சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யாங்க தெரியுமா? சூரா ஃபுஸ்ஸிலத்துல் குர்ஆன்ல இருக்கு, அந்த அத்தியாயத்தை ஓத ஆரம்பிச்சாங்க. ஹாமீம் கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்து குர்ஆனன் அரபியன் லிகௌமி யஅலமூன் பஷீரன் வ நதீரன் அப்படியே ஓதிக்கிட்டே வர்றாங்க. ஓதிக்கிட்டே வந்து அம்மா ஆதும் ஃபஸ்தக்பரு ஃபஇன் அஅரது ஃபகுல் அன்தர்துக்கும் சாயிகத்தன் மிஸ்ல சாயிகத்தி ஆதி வ தமூத். அல்லாஹ் சொல்லக்கூடிய அது வரைக்கும் உபதேசமாகவே சொல்லிட்டு வர்றாங்க அந்த குர்ஆனுடைய வசனம். இவ்வளவு நான் சொல்லிட்டேன் அல்லாஹ் சொல்றான் அந்த ஆயத்தில். ஃபஇன் அஅரது, இவ்வளவு விஷயங்களை சொன்னதற்கு பிறகும் அவர்கள் இதை புறக்கணித்தால், இதை மறுத்துரைத்தால், ஃபகுல் நபியை கூறுவீராக, அன்தர்துக்கும் சாயிகத்தன் மிஸ்ல சாயிகத்தி ஆதி வ சமூத், அவர்களை ஆது கூட்டத்தார்களையும் சமூக கூட்டத்தார்களையும் பிடித்த பயங்கரமான வேதனை பிடித்துவிடும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே உத்துபா என்ன செஞ்சாரு? பயந்து நடுங்கி போய் எந்திரிச்சு நபியினுடைய வாயை மூடி சொன்னாரு, உங்க வாயால இப்படி சொல்லிடாதீங்க, நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம், பேசாம இருந்த போகும்போது நான் கேட்டு போயிடுறேன். நேராக போறாரு. உத்துபா பேசிட்டு வருவாரு, முகமது நல்ல முடிவு சொல்லி விட்டுருப்பாரு அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. உத்துபா வந்தாரு,
என்ன முகமது பேசுனீங்களா அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும். பேசுனேன். அவர் சொல்றதுல என்ன தப்பு? நல்ல விஷயம் தானே சொல்றாரு. அவர் ஓதுறதெல்லாம் அறிவுபூர்வமாக இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியல. உண்மையிலே அவருடைய அந்த சொற்கள், அல்லாஹ்வுடைய திரு வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் மனிதனுடைய உள்ளங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதனால எனக்கு என்னமோ அவர் சொல்றது உண்மையாக தான் படுது அப்படின்னு சொன்னோடனே, அபூஜஹல் என்ற நண்பன், இங்கே தான் கெட்ட நண்பனால் ஏற்படக்கூடிய விளைவை பாருங்க. உத்துபா ஏறக்குறைய மனதளவில் என்ன செய்யறாரு, மாறிடுறாரு. அவர் கொஞ்சம் விட்டா இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்திருப்பார். ஆனா அவனுடைய நண்பன் சொல்லக்கூடிய அபூஜஹல் இருக்கான் பாருங்க, அவன் சொன்னா, என்ன உத்துபா, முகம்மது வச்ச விருந்துல மயங்கிட்டீங்களோ அப்படின்னு கேட்டான். முகம்மது ரொம்ப தடபுடலான விருந்து வச்சுட்டாரோ, அந்த விருந்துல மயங்கிட்டீங்களோ? உத்துபா சொன்னா, அறிவு கட்டவன, நான் எப்படிப்பட்ட பணக்காரன், அவர் சாதாரண ஏழை, அவர் வைக்கிற விருந்துல நான் மயங்கி போனா, நான் என்ன அவ்வளவு எச்சித்தன்மை உள்ளவனா, நான் என்ன அவ்வளவு நப்சுல உள்ளவனா, என்னை போய் இப்படி பேசிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனவர் அவர் என்ன செஞ்சாரு, சொல்லிடுறாரு, முகம்மது சொன்னது ஏதோ உண்மை மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனாலும் அதை நான் ஏத்துக்கிற போறதில்லை அப்படின்னு மாறிட்டார். ஒரு கெட்ட நண்பனினுடைய குத்தி காட்டலால் கிடைக்க வேண்டிய ஒரு ஹிதாயத்து கிடைக்காம போச்சு. பத்தியா அல்லாஹ் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல அற்புதமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னக்கும் லதாயக்கும் அலி, அதாவது நீங்கள் நிச்சயமாக, கெட்டவர்களை பற்றி சொல்லிக்கிட்டே வரலாம். இன்னக்கும் லதாயக்கும் ஜஹீம், நீங்கள் நரக வேதனையை சுவைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இல்லா இபாதல்லாஹில் முக்லஸீன், ஆனா அந்த கெட்டவர்கள் மட்டும்தான் நரகத்தினுடைய வேதனை சுவைப்பார்கள். நல்லவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவர்களுக்கு சொர்க்கலோகத்தை அல்லாஹ் தருவான், அதிலே உல்லாசமான வாழ்க்கையை தருவான், இனிமையான பானங்களை தருவான், அற்புதமான இன்பங்களை தருவான். சொல்லிக்கிட்டே வர்றான். சாப்பாத்தை ஓதி பார்த்தா தெரியும். இது ஏறக்குறைய 38வது வசனத்திலேருந்து ஓதி பாருங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த உல்லாசம் நிறைந்த சொர்க்கலோகத்துல எதிரும் புதிருமான கட்டில்கள் போடப்பட்டிருக்கும். சொர்க்கவாதிகள் என்ன செய்வாங்கன்னா, இப்படி சாஞ்சிக்கிட்டு பாக்குவல பாலும் அலாபாலி எத்தசா அலும், எதிரில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களை பார்த்து பேசிக்கிடுவாங்களாம். பாக்குவல பாலும் அலாபாலி எத்தசா அலும், உலகத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் பேசிக்கிறவாங்க. நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு பேசும்போது, கால காயிலும் மின்னும் இன்னி காணலி கரி, சொர்க்கத்துக்கு போன ஒரு நல்ல மனுஷன் எதிரில் இருந்த நண்பர்களை பார்த்து சொல்லுவாராம், ஒரு நண்பன் உலகத்தில் எனக்கு இருந்தான், கால காயிலும் மின்னும் இன்னி காணலி கரி எக்கூலு, அவன் என்னை பார்த்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தான், ஐன்ன கிழமினல் முசத்திக்கு ஐதா மித்னா குன்னா துராபும் ஐலாமன் ஐன்னா நம்ம பொழுதும், உலகத்தில் நம்ம இறந்து போயிட்டோம்னு சொன்னா திரும்ப எழுப்பப்படுவோம்னு ஒரு சொல்றாங்களே, குர்ஆன்லாம் சொல்லப்படுது, இப்படிலாம் சொல்றாங்களே, நீ அதை நம்புறியா அப்படின்னு கேட்டான். நான் நம்புறேன்னு சொன்னேன். அவன் நம்பாமலே இறந்து போயிட்டான். அந்த நண்பனை நான் பார்க்கணும் இங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்கூல ஐன்ன கிழமினல் முசத்திக்கு ஐதா மித்னா குன்னா துராபும் ஐலாமன் ஐன்னா நம்ம பொழுதும் குல் நஅம் அன்தும் தாகில். அப்போ போய் அந்த மலக்குமார்கள் சொல்றாங்களா, அந்த நண்பனை நீ பார்க்கணுமா அப்படின்னு. ஆமான்னு சொன்ன உடனே நரகத்தில் கொண்டு போய் காட்டுவாங்க. நரகத்தினுடைய ஆள் பகுதியில் அந்த நண்பன் இருப்பாங்க. அந்த நண்பனை பார்த்து சொல்லுவாராம், நீ உலகத்தில் மறுத்துக்கிட்டு இருந்தியப்பா, நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு நான் எவ்வளவோ சொன்னேனே, கேட்டியா? இப்போ நரகத்துக்கு வந்துட்டிய, இப்போ நான் பெற்றிருக்கக்கூடிய விஷயம்தான் எனக்கு மகத்தான வெற்றி. இன்னஹாதா லஹுவல் ஃபௌஸுல் அஸீம் லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன். இதுக்காக தான் நான் உலகத்தில் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்காக வேண்டி நல்ல அமலை செஞ்சு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அந்த நல்ல நண்பர் அந்த கெட்ட நண்பரை பார்த்து, நரகவாசியை பார்த்து பேசுவார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தல் என்பது உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய ஞாபகம். அல்லாஹ் குர்ஆன்ல
சூரத்து ஸுஹ்ரூஃப் என்ற அத்தியாயத்தில் 67வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல் அஹில்லாவு, நண்பர்கள் இருக்கிறார்களே, பாலுஹும் லிபாலின் அதுவும் இல்லல் முத்தகீன், நாளை மறுமையிலே சிலர் சிலருக்கு எதிரியாக இருப்பார்கள், எளிமையாக இருப்பார்கள். அதுவும், ஆனா யார் உலகத்துல நல்ல நண்பர்களாக இருந்தார்களோ, நல்ல தக்வாவுடைய நண்பர்களாக இருப்பார்களோ, அவர்கள் மட்டும் நாளைக்கு மறுமையில நட்போடவே இருப்பாங்க. இல்லல் முத்தகூன், முத்தகீன்கள் இருக்காங்க பாருங்க, பயபக்தியாளர்கள், அவர்களுடைய நட்பு என்ன செய்யாது, மறுமையில எதிரியாக மாற மாட்டார்கள், அவர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். அருமையான பெருமக்களே, சஹாபாக்கள்ல எப்ப நேர்வழி பெற்றார்களோ, அவர்களின் மூலம் நேர்வழி பெற்ற எத்தனையோ கெட்ட வழியிலே இருந்தவர்கள் எல்லாம் சீர்திருத்தம் பெற்றார்கள். சஃப்வான் இப்னு உமையான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மோசமான மனிதர், ஆனா திறமசாலி. அவரை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது 2 ஊர்களின் தலைவர் அல்லாஹ் சொல்றான். தாயிஃபுக்கு போனா ஒரு தலைவரா பார்ப்பாங்க, மக்காவுக்கு வந்தா அவரை தலைவர்னு பார்ப்பாங்க. தாயிஃபிலையும் செல்வாக்கு மிக்கவர், மக்காவிலையும் செல்வாக்கு மிக்கவர். அவர் பேர் என்ன? சஃப்வான் இப்னு உமையா. அழகும் அந்தஸ்தும் சிறந்த பேச்சாற்றலும் உள்ளவர். 2 ஊர்லயுமே அவரை தலைவராக கருவாங்க. அப்படிப்பட்ட சஃப்வான் இப்னு உமையா ஒரு காரியம் பண்ணார். பத்ர் போர்க்களம் நடக்குது. அப்போ உமைர் இப்னு வஹப் அப்படின்ற ஒரு மனிதனுடைய மகன் என்ன செய்யப்பட்டாரு? கைதியா பிடிக்கப்பட்டார். மக்காவில இருந்து மதீனாவுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. முஸ்லீம்கள் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க, கைதிகளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த உமைர் இப்னு வஹபுக்கு ஏற்பட்ட அந்த வெஞ்சத்திற்கு, பகைமைக்கு அளவே இல்லை. என் மகனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க, அவரை அதாவது நஷ்ட ஈடு கொடுத்து கூட்டிட்டு வர்றதுக்கு என்கிட்ட காசு இல்லை, ஆனா இந்த முகமது பண்ற அநியாயத்துக்கு அளவே இல்லை, அந்த ஆளை எப்படியாவது கொல்லணும். மகனும் போயிட்டாரு, நம்மகிட்ட காசு பணமும் இல்லை, பெரிய கடனாளியா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காபாவை சுத்தி ஒரு ஹத்தீம்னு ஒரு எல்லர் இது இருக்கு பார்த்தீங்களா, ஒரு செவர் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இப்படி சோகமா உட்காந்து இருக்காரு. இப்படி ரொம்ப சோகமா உட்காந்து இருக்காரு. சஃப்வான் இப்னு உமையா பெரிய பணக்காரர். அவர் வந்தார், அவர் நண்பர். உமைர் இப்னு வஹப் ஏழையா இருந்தாலும் அவருக்கு சஃப்வான் இப்னு உமையா என்ன ஒரு நல்ல நண்பர். பக்கத்துல வந்து முதுவை தட்டி கொடுத்து, என்னப்பா உண்மை ரொம்ப கவலையா இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். ஆமாப்பா, நீ உன்கிட்ட காசு பணம் இருக்கு, நீ நினைச்சா உன் பிள்ளை யாராவது கூட்டிட்டு போயிட்டாங்கன்னாக்க நஷ்ட ஈடு கொடுத்து கூட்டிட்டு வந்துடுவ. என் பையனை மதுரை போர்க்களத்துல வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க முஸ்லீம்கள், நஷ்ட ஈடு கொடுத்து கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காசு பணம் இல்லை, ஏற்கனவே நான் கடனாளியா இருக்கிறேன், நான் போய் எனக்கு வர்ற வெறுப்புக்கு விஷம் தடவுன கத்தியால முகமதை நல்லா குத்திட்டு வந்தலாம் பார்க்கிறேன். அப்படியே குத்தும் போது யாராவது என்னை பிடிச்சி கொண்டுட்டாங்கன்னு சொன்னா என் குடும்பத்தை யார் காப்பாத்துறது? அதனாலதான் நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படிலாம் சொன்னார். தன்னுடைய உள்ளத்துல இருந்த வெறுப்பை பேசுறாரு. சஃப்வான் இப்னு தான் சரியான சந்தர்ப்பம் புரிஞ்சுக்கிட்டு உமைர் இப்னு வஹப் சொன்னார், உமைர், உனக்கு கடன் அடைக்கணும் அவ்வளவுதானே, குடும்பத்தை காப்பாற்றணும் அவ்வளவுதானே, முகம்மது மேல இருக்கக்கூடிய வஞ்சத்தை நீ தீர்த்துக்கிறன்னு சொன்னா அவரை கொலை செய்யணும்னு முடிவு பண்ற, அப்படித்தானே, நீ போ, நீ கொலை செய். அதனால நீ பிடிக்கப்பட்டு நீ கொல்லப்பட்டுட்டாலும் காலம் முழுவதும் உன்னுடைய குடும்பத்தை வச்சு காப்பாற்றுறது என்னுடைய பொறுப்பு. மாசம் ஜீவனாம்சம் தர, உன்னுடைய கடன் என்னென்ன இருக்கோ எல்லா கடனையும் நான் அடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? சஃப்வான் இப்னு உமையா சொல்றாரு, வழிகேட்டுக்கு துணையா இருக்கிற பத்தியலா. உடனே இது போதும்பா, நான் இதனாலதான் பயந்துகிட்டு இருந்தேன், முகமது போய் நான் கொலை செஞ்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு வால் இல்லை, அந்த பல்லு பல்லா இருக்கக்கூடிய வால், அதுல நல்ல விஷத்தை தடவுறாரு. நபியை தேடி மதீனாவுக்கு போறாரு. தஹஜ்ஜுடைய நேரம், எல்லாரும் நல்லா தூங்குற நேரம், தஹஜ்ஜுக்கு கொஞ்சம் முந்தின நேரம், இருட்டுக்குள்ள மறைஞ்சு போறாரு. அன்னைக்கு பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியில வந்து தொழுவலாம்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஏதோ ஒரு கருப்பு உருவம் அங்க மறைஞ்சு நிக்கிறது பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் அப்படி மறைஞ்சுக்கிட்டு பாக்குறாங்க, யாரோ மறைகிற மாதிரி தெரியுது, யார் அது?
பார்க்கும்போது ஒரு உருவம் அப்படி போகிற மாதிரி இப்படி வர்ற மாதிரி தெரியுது. நேராக போனாங்க, பிடிச்சிடறாங்க. பிடிச்சி பார்க்குறாங்க உமையர். அந்த உமையர் நபியின் மீது எவ்வளவு பகையாக இருப்பாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு தெரியும். அவங்களும் மக்காவாசி தானே, நிறைய தெரிய தானே செய்யும். எங்கடா வந்தன்னு கேட்டாங்க. இல்லை, முகமதை தேடி வந்தேன், என் மகனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, கொஞ்சம் நஷ்ட ஈடுலாம் கொடுத்து எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி என் மகனை கூட்டிகிட்டு போயிடலான்னு வந்தேன். இல்லை, அப்படி நீ வரணும்டா நீ பகலில் வந்திருப்ப, நைட்டில் ஏன் மறைஞ்சு வரணும்? ஏதோ ஒரு திட்டத்தில் நீ வந்திருக்கிற, வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் பிடிச்சி பின்னால் பிடிச்சி முறுக்கி கழுத்தோடு சேர்த்து தன்னுடைய கையை வச்சு பிடிச்சி இழுத்து வந்தாங்க. உமருடைய பிடிச்சா விடுவாங்களா? தப்பிக்க முடியலை. மஸ்ஜிது நபியினுடைய தூணில் கட்டி போட்டாங்க. நபி வர்றாங்க, ஏன் பார்க்குற கட்டி போட்டுருக்கீங்க? அவங்களும் தெரியுமில்ல, உமையர் மக்காவாசின்னு தெரியுமில்ல, இவரை ஏன்ப்பா கட்டி போட்டுருக்கீங்க? யார சொல்லலாம், இந்த நாய் அப்படியே சொல்கிறாங்க, இந்த கல் அந்த வார்த்தையே சொல்கிறாங்க, இந்த வெறி பிடிச்ச நாய் ஏதோ ஒரு திட்டத்தில் வந்திருக்கு, உங்களுக்கு ஏதோ தீங்கு விளைவிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் வந்திருக்கிறான், இவனை விடாதீங்க. சரி, அப்படியே இருக்கட்டும், தொழுதுட்டு வருவோம். தொழுக முடியுது. சுபுக்கு பின்னால் தான் எப்போவுமே பஞ்சாயத்து நடக்கும். நபியினுடைய சபையில் பேச்சு விஷயங்கள் பஞ்சாயத்து எல்லாமே சுபுக்கு பின்னால் தான் நடக்கும். நபி அவர்கள் அந்த உமையரை அவுத்து விட்டு கூட்டிட்டு வாங்கன்னு கேட்டாங்க. அவுத்தாச்சு, முன்னால் நின்றாரு. உமையர், எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? என் மகனை நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க, கைது பண்ணிட்டு வந்தீங்க, என்கிட்ட காசு பணமும் இல்லை, எப்படியாவது உங்கள்கிட்ட கெஞ்சி அவரை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். இல்லை, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. நபி என்ன சொன்னாங்க? உண்மையை சொல்லு, நீ அந்த நோக்கத்தில் வரல, எதுக்காக இங்கே வந்தேன் கேட்டாங்க. உண்மையிலே சத்தியமாக நான் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்றாரு. நபி அவர்கள் 2-3 தடவை திருப்பி கேட்டாங்க. அவர் திரும்ப இதே பதில சொன்னார். நபி கேட்டாங்க, ஹத்தீமுக்குள்ள உட்கார்ந்து சஃப்வானும் நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இதாங்க ரசூலுங்கிறது. ஹத்தீமுக்குள்ள உட்கார்ந்து சஃப்வானும் நீங்க என்ன பேசுனீங்க? சஃப்வான் உனக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்? நீ அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? உமையருடைய கண்கள் அப்படியே கண்ணீர் பெருக்கெடுக்கு. எந்திரிச்சாரு. அல்லாஹ்வுடைய தூதரின் கரங்களை பிடித்தார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், ஹத்தீமுக்குள்ள உட்கார்ந்து நானும் சஃப்வானும் பேசினத எனக்கு இங்க 2 பேருக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. மதீனாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கிறது என்றால் இதை அறிவித்தவன் உங்களுடைய இரட்சகனாகி அல்லாஹ்வா தான் இருப்பான். எனவே அந்த அல்லாஹ் உண்மையானவன் என்பதை நான் இப்போது ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி முஸ்லீம் ஆகிறார். முஸ்லீமான பிறகு சஃப்வான் எப்படி இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிரியா இருந்தாலும், என் வாழ்க்கையில பெரிய உதவி செய்யறேன்னு நினைச்சவர், உன் கடனெல்லாம் தீர்த்துடுறேன், உன்னுடைய குடும்ப பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னவர். அவன் நல்ல நண்பர், நல்ல மனுஷன் தான். இருந்தாலும் இஸ்லாத்தின் மீது வெறுப்புனால இப்படிலாம் பேசினார். நபிட்ட சொன்னாரு, அவன் எனக்கு நல்ல நண்பன், அவன் என் குடும்பத்தையெல்லாம் காப்பாத்துறேன்னு சொன்னான். அதனால எனக்கு கிடைச்ச இந்த ஹிதாயத் என்ற பேரின்பம் சஃப்வானுக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாஹ். அதனால எனக்கு அனுமதி கொடுங்க, சஃப்வான்கிட்ட எப்படியாவது பேசி நான் நேர்வழியின் பக்கம் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு நேர்வழி கிடைக்குன்னு சொன்னா நீ தாராளமாக போய் பேச, உனக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் போ அப்படின்றாங்க. சஃப்வான் அவர் நம்ப மாட்டார் என்னைய. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் திருப்பி கேட்டார். யார்? உமைர் இப்னு வஹப் கேட்டாரு ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க. என்ன உதவி? நீங்க கட்டி இருக்கக்கூடிய அந்த தலப்பா இருக்குல்ல, அதை கொஞ்சம் கலட்டித்தாங்க எனக்கு. நீங்க சொன்னது அவரை மன்னிப்பேன்னு சொன்னதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு அடையாளமா உங்க தலைப்பாக அவருக்கு முன்னால வச்சு நான் காட்டுவேன். முகம்மது இதை அடையாளமா கொடுத்து அனுப்புனாங்க, இதுதான் சாட்சி அப்படின்னு சொல்லி அனுப்பு. அதே மாதிரி போனாரு, சஃப்வான்கிட்ட பேசினாரு, எவ்வளவோ மறுத்தாரு. இல்லை, முகம்மது சாதாரண ஆள் இல்லை, அவங்க பெரிய நபி, ரொம்ப இரக்கம் உள்ளவங்க, உன்னைய மன்னிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நேர்வழியின் பக்கம் அழைத்து அவரையும் முஸ்லீம் ஆக்கி கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு நல்ல நண்பன் கிடைப்பது இவனுக்கும் நேர்வழி கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது.
கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இன்னமா மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ், நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், கஹாமிலில் மிஸ்க், கஸ்தூரியை சுமந்திருப்பவனுக்கு உதாரணமாகும். அவனுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடியவனின் மீதும் அந்த கஸ்தூரியின் வாசனை வீசும். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் உலைக்கூடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு உதாரணமாகும். அவனுக்கு அருகிலே சென்று அமர்ந்தால் அந்த உலைக்கூடத்தினுடைய நாற்றம் இவனையும் சாரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அவனுடைய பேச்சும் அவனுடைய நடவடிக்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்பை பிரதிபலிப்பை உண்டாகும். எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், நல்ல நண்பனை தேர்ந்தெடுங்கள், உன் நண்பன் யார் என்று எனக்கு சொல், உன்னுடைய குணம் என்னவென்று நான் சொல்கிறேன் என்று நபி அவர்கள் சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹஹு வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா வலா துதி' அன் அஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தபஅ ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. யார் இரவும் பகலும் அல்லாஹ்வை நினைத்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் நட்பு வைத்து நீங்கள் அவர்களோடு நீங்கள் பொறுமையாக இருங்கள். யாருடைய உள்ளத்தில் நம்முடைய திக்ரை மறக்கடித்து விட்டோமோ அவர்களுக்கு நீங்கள் வழிபட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுறான். அபூ சுஃபியானுக்கு எப்படி ஈமான் கிடைச்சு தெரியுமா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் முஸ்லீம் ஆயிடுறாங்க. ஃபத்ஹே மக்காவுடைய நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவோடு இரவாக மக்காவுக்கு வெளியில சில மைல் தூரத்தில் தங்கி இருக்கிறாங்க. அந்த தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் பெரிய கூட்டம், சஹாபாக்களுடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் விளக்கரிக்கிறாங்க. அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அந்த காலத்து தலைவர்கள்லாம் நிம்மதியாக படுத்து தூங்க மாட்டாங்க. ஊரில் என்ன நடக்குது, ஊரை சுற்றி என்ன நடக்குது, இந்த ஊருக்கு ஏதாவது ஆபத்து இருந்துடக்கூடாது, மன்னராக இருந்தாலும் சாதாரண ஊர் தலைவராக இருந்தாலும் ஊரை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு நகர்வலம் வருவாங்க. அபூ சுஃபியான் அப்படித்தான் மக்காவுக்கு வெளியே பார்க்குறாரு. காட்டு பக்கத்தில் ஒரு பக்கமாக வெளிச்சம் தெரியுது. ஹைவேயில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது பார்க்கலாம். ஊர் ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பக்கம் வெளிச்சம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஏதோ ஒரு ஊர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். விளக்கு மொத்தமாக எரிகிறத பார்த்த உடனே இங்கே யாரோ ஒரு பெரிய கூட்டம் வந்து தங்கியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதை நோக்கி போகிறாரு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய நோக்கம் தெரியுமா? என்னுடைய அருமை நண்பர் அபூ சுஃபியானுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும்னு எண்ணத்தில் மக்காவுக்கு பக்கத்தில் நெருங்கி போகிறாங்க. அவங்க நைட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சஹாபாக்கள்லாம் தங்கியிருக்கிறாங்க. அவர் எதிர்பார்த்த மாதிரியே அபூ சுஃபியானை பார்த்துறாங்க. அபூ சுஃபியான், அப்பாஸ் என்னப்பா இங்கே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, நாளைக்கு மக்கா வெற்றி கொள்ள போகுது, நீ தலைவராக இருந்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நீ எந்த எதிர்ப்பும் காட்ட முடியாது, அதனால நீ பொதுவாக முஹம்மதுட்ட வா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், வந்து உனக்காக பேசுகிறேன், நீ மன்னிப்பு கேட்டு நீ என்ன. அதுக்கப்புறம் அவருடைய நிலையை பார்த்துட்டு நீ முஸ்லீமாக தேவையில்லை, நீ பணிஞ்சிரு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம், முஸ்லீம் ஆகிறது ஆகாது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவரை பிரெயின் வாஷ் பண்ணி உண்மையான விஷயத்தை சொல்லி, நண்பர்னா இப்படி தான் இருக்கணும், கூட்டிகிட்டு வர்றாங்க. அபூ சுஃபியான் அந்த சபையில் நுழையிறத பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியான ஆட்கள் என்ன செஞ்சாங்க, வாளை தூக்கி ஓடி வந்து வெட்ட போறாங்க. அப்பாஸ் சொன்னாங்க, இது என் நண்பன், இவனுக்கு நான் பிணை, அதாவது அவருக்கு நான் பொறுப்பேற்று இருக்கிறேன், அதனால இவர் என்னுடைய பொறுப்பில் இருக்கிறாரு, யாரும் கிட்ட நெருங்கக்கூடாது, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் அவங்க முடிவெடுங்க. போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பா வரவேற்கிறாங்க. அபூ சுஃபியான் வாங்க, மாமனாராச்சே, மாமனார் வேறு, அவங்களுடைய மகளையும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதையும் தாண்டி மக்காவில் ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர் 2 பேர் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, அன்பாக பேசுகிறாங்க. நீ நேர்வழி பெறக்கூடிய நேரம் இன்னும் உனக்கு வரலையா? ஏன் கொஞ்சம் சிந்திக்காமல் இருக்கிறீங்க? நீங்கள் எல்லா விஷயத்திலும் பெரிய அறிவாளி, ஆனால் இந்த நேர்வழி விஷயத்தில் மட்டும் ஏன் அடம் பிடிச்சிக்கிட்டு? ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிறணும், அபூ சுஃபியான்கிட்ட இவ்வளவு நேக்கா, அழகா, நாசுக்கா, மென்மையா பேசுறதே பெரிய விஷயம். காரணம், இதுவரைக்கும் நடந்த எல்லா போர்க்களங்களுக்கும் தலைமையேற்று நடத்தி எத்தனையோ முஸ்லிம்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் யாரு? அபூ சுஃபியான்.
அவர்கிட்ட போய் இப்படி நேக்கா பேசுவாங்களா? இப்போ நபியினுடைய ரஹ்மத்தை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி பார்த்தோன்னே சரி நான் ஒரு நாளைக்கு முடிவு சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. போய் தன்னுடைய மனைவிட்ட சொல்கிறார். மனைவி யார் தெரியுமா? இந்த உத்துபா சொன்னோம்ல, உத்துபா ஷைபா ரபியா. இந்த ரபியாவுடைய மகள், உத்துபா ஷைபாவுடைய சகோதரி யாரு? ஹிந்தா, அபூ சுஃபியானுடைய மனைவி. அவங்கள்ட்ட போய் என்ன செய்கிறாங்க, நான் முகம்மதை சந்தித்தேன், அவர் நல்ல மனுஷன், நாளைக்கு மக்கா வெற்றி கொள்ள போகுது, நான் அவருக்கு பணிஞ்சிடலான்னு இருக்கிறேன். உடனே ஹிந்தா சாதாரண பொம்பளை இல்லை, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய இதயத்தை ஈரக்குலைய எடுத்து மெண்டு துப்பணும். அவங்களுடைய தலை ஓட்டில் மது அருந்திய கூத்தாடிய பெண், அவ்வளவு கொடூரமான பெண். இதை கேட்ட உடனே கணவன் பார்க்கல, நெஞ்சு சட்டை எடுத்துட்டாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ எல்லாம் வீரனா? உன்னைய போய் நான் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளைன்னு வச்சிருக்கிறேன். கொஞ்சமாவது ஒரு வீரம் இல்லாம ஒரு கோலையா போய் அவர்கிட்ட போய் பணிஞ்சு போயிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி திட்டாங்க. இந்தா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் சொல்றத பொறுமையா கேளு, நாளைக்கு என்ன நடக்குங்கிறத பாரு, நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. உடனே அடுத்த நாள் நடந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு ஹிந்தாவும் முஸ்லீம் ஆகலாம். ஹிந்தா சாதாரண பெண் அல்ல, இஸ்லாத்துக்கு பெரும் தீங்கு விளைவித்த பெண். நபி அவர்கள் எந்த ஒரு சிறிய தந்தையை நினைத்து நினைத்து உருகினார்களோ அப்படிப்பட்ட ஹம்சாவை கொள்வதற்கு பெரும் காரணமாக இருந்தவர் இந்த ஹிந்தா. ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு கிடைச்ச ஹிதாயத் யாருனால தெரியுமா? ஒரு நல்ல நண்பரினுடைய வழிகாட்டினார். வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஃமினான ஆண்களும் பெண்களும் ஒருவர் ஒருவருக்கு நட்பாக இருப்பார்கள், நல்ல விஷயத்தை ஏவுவார்கள், தீய விஷயத்தை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். எனவே நம்முடைய குடும்பத்து நட்புகள் என்று ஒன்றை வளர்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெண்கள் நல்ல தோழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஆண்கள் நல்ல நட்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் வட்டி வாங்குப்பா பிரச்சனை இல்லை அப்படி சொல்றவனா இருக்கக்கூடாது. வட்டி வாங்கிறாதப்பா, அல்லாஹ் உங்களை தண்டிச்சிருவான், நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று நல்ல வழிகாட்டக்கூடிய நல்ல நட்புகளை நம்முடைய குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கும். இப்படிப்பட்ட நட்புகள் தான் நமக்கு சொர்க்கத்தை வழிகாட்டியாக ஆக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய குடும்பத்துக்கு நல்ல நட்புகள் என்பது மிக அவசியம். இதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு மிக முக்கியத்துவத்தோடு ஏவுகின்றன. எனவே குடும்பம் செழிக்க நல்ல நட்புகள் என்பது மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்திலே நல்லவர்களின் தோழமைகளை மரணம் வரை நம் அனைவருக்கும் தருவானாக. தீமையை தூண்டக்கூடிய தீய தோழமைகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல் மர்உ மஅ மன் அஹப்ப. உலகத்தில் யாரை நீ விரும்பினாயோ அவனோடு தான் நாளை மறுமையிலே இருப்பாய் என்று நபி அவர்கள் சொன்னதற்கு இணங்க நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்தோமையானால் அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு போவாங்க, நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். தீய நட்பை தேர்ந்தெடுத்தோமையானால் அவர்கள் செல்லக்கூடிய இடம் மோசமான இடமா இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம போகாம நம்மளை பாதுகாத்துக்கிறோம் சொன்னா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நல்ல நட்புகளோடு நாம் இந்த உலகத்தில் பழக்கம் வைக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.